2 நாள் ஆச்சு கடை ஓப்பன் பண்ணி. ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். நானும் உங்கள் பார்சிவல். ஸோ டேரெக்டாக வந்துட்டு அப்டேட்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயத்தை சொல்லிக்கிறேன். நானும் இங்கே ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக இதோட எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இதை வந்து நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலே நம்ம வந்துட்டு டேரெக்டாக அப்டேட்ஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து கேட்டோன்னு ஆரம்பிக்கலாம். தளபதி 69 இந்த படத்துக்கான கேஸ்டிங் வந்துட்டு ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரூமராக அதை வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் அப்படின்னா வந்துட்டு மமிதா பிஜு இருக்காங்க. அனிமல் படத்தில் வந்துட்டு ஒரு வில்லனை நடிச்சிருப்பார்ல பாபி டியோல், அவர் இருக்காங்க. அப்புறம் பீஸ்ட் படத்துலேருந்து அப்படியே கண்டினியூஸாக நம்ம பூஜா ஹெட்ஜ், அதுக்கப்புறம் பிரியாமணி, சத்யராஜ், இவங்க எல்லாமே இருக்காங்க. ஒரு வழியாக கேஸ்டிங் அப்படி விட்டாங்க. ஆனால் அடுத்த வருஷமே வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ரீசெண்டாக வந்துட்டு இந்த மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆயிருந்து அதில் வந்துட்டு என்ன மாதிரி படத்தை, அதாவது என்ன மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரிம் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஜல்லிக்கட்டு காளை, ஜல்லிக்கட்டு காளை ஊர்வலம் சீன் வந்துட்டு ஒன்று இப்போ கூட ரீசெண்டாக ஒரு டெலிட்டட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே வந்துட்டு ஜல்லிக்கட்டு காலை போலீஸ் சீன் அதுவும் வந்துட்டு அதே வீடியோவில் வந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. இது வந்துட்டு ஏன் அவங்க தூக்குறாங்கன்னு தெரியல. அந்த சீன் வந்துட்டு படத்தில் வச்சிருந்தாங்க அப்படின்னா பக்கவா வந்துருக்கும். ஆனால் ஏன் வைக்கல அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சில இஷ்யூனால தான். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் சோழன் ஈரம் ஸ்டெர்லைட் சீன், அரவிந்த் சுவாமி கெட் ஒன் ஃப்ரம் பஸ் அண்ட் ப்ரேயிங் சீன், கிட்டத்தட்ட 4 சீனை வந்துட்டு டெலிட் பண்ணி தூக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக டெலிட்ல ஜஸ்ட் ட்ரிம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்டாக வந்துட்டு டேரக்டர் கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது அதையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ யாருங்க இப்படி பண்ணுறாங்க? இப்போ கூட ரீசெண்டாக கோட் படத்தை வந்துட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா டேரக்டர் கிட்ட நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அதுவும் பண்ண போகிறது இல்லை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வாயை திறந்தா போய் சொல்கிறாங்க. ஏதோ இதை வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக வந்துட்டு சிவகார்த்திகேயன் அமரன் படம் ரிலீஸுக்கு தான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் புறநானூறு படம் தான் அடுத்த படமாக இருக்கணும். மோஸ்ட்டாக அதுதான் புறநானூறு. இந்த படம் வந்துட்டு இப்போ கரெக்டாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குள்ளே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேஸ்ட் இந்த படத்தில் இருக்க போகிறாங்க. இதை வந்துட்டு ரெட் ஜெயிண்ட் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு இப்போ கரெக்டாக நடந்த விஷயம். இதுலேயும் ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் படத்தில் வந்து நடிக்க போகிறவங்க எந்த டீம்லேருந்து அப்படின்னா சூர்யா 43 அந்த படத்தோட டீம் தான். இந்த படத்தோட டேரக்டர் கூட ஏதோ சுதாகோங்கர அப்படின்னு தான் சொன்னாங்க. இதுக்கு வந்துட்டு மியூசிக் யார் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு ஜி பிரகாஷ், ஸ்டன் வந்துட்டு சுப்ரீம் சுந்தர், அண்ட் ஹிந்தி இம்போசிஷன் வந்துட்டு 1960 வந்துட்டு நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்பா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டாக கொடுத்துருங்க. ஸோ அப்பீராதீங்கப்பா. கண்டினியூஸாக எஸ்கே வந்துட்டு ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. அமரனுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து ஒரு லைனப்பான ஒரு பவர் கம்பேக்காக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிறேன். மணிகண்டன் சாரோட அடுத்த படம் குடும்பசன். இந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. பாருங்க, அந்த மனுஷன் எடுக்கிற எல்லா படமுமே வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கெத்து. இப்போ கரெக்டாக அவரோட அந்த படத்தில் வந்துட்டு மியூசிக் கம்போசர் யார் அப்படிங்கிறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரூமர்லாம் கிடையாது, இது வந்துட்டு அஃபிஷியல் தான். துணிவு படத்தோட லிரிசிஸ்ட் இருக்காரு வைசாக், அவர் தான் வந்துட்டு குடும்பஸ்தன் இந்த படத்தோட மியூசிக் கம்போசர். இதை வந்துட்டு மணிகண்டன் சாரே வந்துட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ குட் நைட் லவர் அதே வைபை அப்படியே கொடுத்துருப்பா. நல்லா வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்கு. ரஜினிகாந்த் சாருக்கு வந்துட்டு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனையா இல்லை வந்துட்டு ஏதோ உடம்புக்கு முடியல, அதனால் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அட்மிட் ஆயிருந்தார். இப்போ அவங்க வந்துட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இப்போ அவர் ஓகே தான். இன்னும் வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அவங்களே வீட்டுக்கு விட்டுருவாங்களாம். ஆனால் இது எந்த படம் ஷூட்டிங்கில் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து தெரில. மோஸ்ட்டாக கூலியாக தான் இருக்கும். அருண் விஜய் சார் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் படம் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கும் ஆசையாக இருங்க. அருண் விஜய் சார் வந்துட்டு கடைசியாக ஒரு ஃபார்மில் நான் வந்து பார்த்தது எந்த படம் என்ன இருந்தால் அந்த படத்தில் வந்துட்டு அதாரு அந்த ஃபார்மில் பார்த்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அலைய காணல. இப்போ வந்துட்டு சன் நெக்ஸ்ட் அவங்களே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு படத்தை. ஆனால் இது வந்துட்டு டேரக்டர் ஓடிடியாக இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. டேரக்டர் யார் அப்படின்னா வந்துட்டு முத்தையா. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரூமர் தான். இது வந்துட்டு இன்சைடர்லேருந்து தான் லீக் ஆயிருக்கு. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துருவாங்க. இந்த காம்போக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஓஜி இஸ் பேக்குங்க. இந்த விஷயத்தை நான் வந்துட்டு தனியாக ஒரு பெரிய ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ போட்டால் கூட கெத்தாக தாங்க இருக்கும். தளபதி வைப்பு, அதாவது மணிரத்னம் சாரும் நம்ம ரஜினிகாந்த் சாரும் சேர்ந்து படம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதாவது ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் ஆகுது. இப்போ இவங்க 2 பேருமே வந்துட்டு மறுபடியும் படம் பண்ணாங்க அப்படின்னா நான் சொல்கிறேங்க தாறுமாறாக இருக்குங்க. தளபதி படம் எல்லாம் பார்த்து ஐயோ இப்போ அதே வைப்பு நீங்கள் வந்துட்டு அதே வைப்பை திரும்ப கொடுத்தா கூட நல்லா பார்ப்பேன். அதே கான்செப்டை அப்படி திருப்பி நீங்கள் வந்துட்டு கொடுத்தாலும் அது நல்லா தான் இருக்கும். பொன்னியின் செல்வனில் கூட வந்துட்டு ரஜினி சாரும் காட்டல, கமலஹாசன் சாரும் காட்டல. இதை தெரிஞ்சு பேக்ரவுண்ட் வைஸ் கொடுத்தாங்கன்னு தோணுது. மணிரத்னம் சார் தளபதி வைப்பை திரும்பியே கொடுத்துருங்க. அதே பிஜிஎம் எனக்கு அதே வேணும். இதுக்கான அப்டேட் வந்துட்டு எப்பெல்லாம் கிடைக்குதோ நான் அதை வந்துட்டு டக்குன்னு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த காம்போக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்தியன் இந்த படத்தில் வந்துட்டு நம்ம கமலஹாசன் சார் நடிச்சிருப்பாரு. அண்ட் ஆல்சோ இதோட டேரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சங்கர் சார். இப்போ இதில் வந்துட்டு என்ன நினச்சாங்கன்னு தெரில. ஆஃப்டர் பார்ட் 2 ரிலீஸில் வந்துட்டு ஒரு சில கோளாறுபடி இருந்துச்சு. அதை வந்துட்டு படம் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேயா? இப்போ என்னென்னா, ஏன்னா பார்ட் 2 வந்துட்டு தூக்கி விட்டதே என்ன தெரிஞ்சு மோஸ்ட்டாக என்னோட வியூலேருந்து நான் சொல்கிறேன். சரியா? என்னென்னா
அனிருத் சார் தான். அனிருத் அந்த மியூசிக் போட்டனால தான் அது வந்துட்டு படம் ஓகேயா இருந்துச்சு. இப்போ என்னன்னா அதை தொடர்ந்து அவங்க வந்துட்டு இந்தியன் 3 அதை வந்துட்டு பாதி ஒரு ஷூட்டிங் எடுத்து வச்சிருந்தாங்க. பாதியாக ஃபுல்லான்னு தெரில, ஆனால் முக்கால்வாசி ஷூட்டிங் முடிச்சு வச்சிருந்தாங்க. அதை வந்துட்டு தேட்ரிக்கல் ரிலீஸ் தான் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு தெரில. நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட அவங்க அதை பேசி இப்போ அதை வந்துட்டு அவங்க ஓடிடி, அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் டேரக்ட் ஓடிடி அவங்க வந்துட்டு விட போகிறாங்க அடுத்த வருஷம். கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஜான்லேயே நீங்கள் வந்துட்டு 2025 ஜான்லேயே நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஒரு பேட் ஐடியான்னு தோணுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் இது வந்துட்டு ஓடிடியில், ஏன்னா அவங்களே வந்துட்டு போன தடவை சொல்லியிருந்தாங்க இந்தியன் 2 ஆடியோ லான்ச்லேயே 2வோட 3ல வந்துட்டு கதை ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் அப்படி அவங்க சொல்லிட்டு இப்போ எதுக்கு அவங்க ஓடிடி பிளான் பண்ணாங்க அப்படின்னு சத்தியமாக ஐடியா இல்லை. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தளபதி 69 இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சாங் வந்துட்டு இப்போ கரண்டாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு நான் ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சாங் அது யார் வந்துட்டு கொரியோகிராஃப் பண்ணுறா அப்படின்னு வந்துட்டு எனக்கு முதல்ல ரொம்பவே டவுட்டாக இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ஜானி மாஸ்டர் இருக்காது தெரியுமா, அவர் வந்துட்டு பண்ணுவார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா அவர் வந்துட்டு தேவையில்லாத ஒரு சம்பவம் பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு கேஸில் மாட்டிகிட்டு இருக்காரு. அவருக்கு அது தேவைதாங்க, ஆனால் அவர் வந்துட்டு இப்போ இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த பாட்டுக்கு வந்துட்டு கொரியோகிராஃப் பண்ண போகிறது யார் அப்படின்னா சேகர் மாஸ்டர். இவர் யார் அப்படின்னு வந்துட்டு தெரியல அப்படின்னா இந்த கோட் படத்தில் வந்துட்டு மட்டை அப்படிங்கிற அந்த பாட்டில் வந்துட்டு இவங்க எல்லாருமே கொரியோகிராஃப் பண்ணது அவர் தான். கெத்தான்ச்சுங்க, அவர் வந்துட்டு மாசம் பண்ணியிருந்தாரு. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு லேக் இல்லை. ஏற்கே தெரியலையா மட்டை சாங்கில் வந்துட்டு விஜய் சார் எவ்வளோ பக்காவாக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. இருக்குங்க, நல்லா இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் நம்பி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. கடைசி படம் கொண்டாடியே ஆகணும். கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலுமே வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 நாளாக அதுக்கான ஷூட் முடிச்சிடும். அதுக்கான அப்டேட் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதோட கண்டினியூஷனாக அப்படியே வந்துட்டு இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டெக்னிக்கல் க்ரூ, அதாவது தளபதி 69 படத்தோட டெக்னிக்கல் க்ரூ யாரெல்லாம் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வரிசையாக பார்த்துடலாமா? டிஓபி வந்து யார் அப்படின்னா வந்து சத்யன் சூரியன். இவங்க வந்துட்டு கைதி படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டன்ஸ் வந்துட்டு அனலர்ஸு. இவங்க வந்துட்டு கத்தி படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. கெத்துங்க. ஆர்ட் டைரக்டர் வந்துட்டு செல்வகுமார், எடிட்டர் வந்துட்டு பிரதீப் ராகவ். லவ் டுடே படத்தோட எடிட்டரா இப்போ கொஞ்சம் மன சாந்தியாக இருக்குது. காஸ்டியூம் டிசைனர் வந்துட்டு பல்லவி. இவங்க வந்துட்டு என்ன தெரிஞ்சு மோஸ்ட்டாக வந்துட்டு மாஸ்டர் படத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ணவங்கன்னு தோணுது. ஏன்னா ஆடியோ லான்ச்சில் கூட பல்லவி தான் செலக்ட் பண்ணாங்க. கோட் சூட்லாம் போட்டுருந்தார்ல, அதை வச்சு நான் சொல்கிறேன். என்ன தெரிஞ்சு பல்லவி அவங்க தான் தோணுது. பப்ளிசிட்டி டிசைனர் வந்துட்டு கோபி பிரசன்னா. அப்பா சொதப்பிதாங்கப்பா, உங்களை நம்பி தான் இருக்கோம். அதோட கண்டினியூஷனாக வந்துட்டு இப்போ கரெக்டாக லப்பர் பந்து படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சத்தியமாக வேறு லெவல் படங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக தான் அந்த படம் இருந்துச்சு. ஸோ இதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரிகேலன் சார் இருக்காரு தெரியுமா, அவர் வந்துட்டு அந்த டேரக்டருக்கு ஒரு கோல்ட் செயின் வந்துட்டு அப்படியே அன்பளிப்பாக கொடுத்துருக்காருங்க. அன்பளிப்பா எப்பா இதே மாதிரி அப்கமிங் படங்களுக்கு கொஞ்சம் மாசாக கொடுப்பா. அதான் லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சுலாங்க. இன்னும் வந்துட்டு என்னங்க எல்லாரும் ஓடிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னா நயன்தாரா மேம் நடித்து இப்போ ரிலீஸுக்கு வெயிட் பண்ணுற ஒரு படம் தான் வந்துட்டு டெஸ்ட். ஓகேயா, இப்போ இந்த படம் தியேட்டரிக்கலில் வரப்போதா இல்லை நான் வந்துட்டு ஓடிடியில் வரப்போதா அப்படின்னு வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ என்ன நினைச்சாங்க அப்படின்னு வந்துட்டு தெரியல. இதை வந்துட்டு ஓடிடி கூட போகிறாங்களாம்ல. நல்ல ஒரு கான்செப்டில் வந்துட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. இதை வந்துட்டு இன்சைட் ரிவ்யூஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வேறு ரீசெண்டாக வந்துட்டு இது எங்கேயோ இடத்துல ஸ்க்ரீனிங் வேறு பண்ணியிருக்காங்களாம். பார்த்த ஐட்டன்ஸ் எல்லாம் படம் பக்காவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை ஓடிடி விட போகிறாங்களாங்க. ஆனால் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எது ப்ராஃபிட்டோ அதுதான் அவங்களால பண்ண முடியும். ஸோ இந்த படம் வந்துட்டு ஓடிடியில் வந்த பிறகு பார்த்து பக்காவாக ரிவ்யூ போடுறேன். இப்போ கரெக்டாக வந்துட்டு குட் பேட் அக்லி இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்துட்டு ஸ்பெயினில் போயிட்டுருக்கு. ஓகேயா, இதில் வந்துட்டு இப்போ ஒரு கேஸ்ட்டில், அதாவது அந்த படத்தில் நடிக்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு நான் இந்த படத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா பிரசன்னா சார். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு இப்போ கரண்டான ஷெடியூலில் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. எப்பா சீக்கிரமாக முதல்ல படத்தை கொடுப்பா. அதுக்கப்புறமா நம்ம அப்படியே பாலிவுட், டாலிவுட், அதுக்கப்புறம் மாலிவுட், ஹாலிவுட் சைடெல்லாம் போகணும் அப்படின்னா இதை வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. அதாவது நேமை வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு எங்கேயும் கிடைக்கல. கிடைச்சிச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மம்முட்டி கம்பெனி ப்ரொடக்ஷன் நம்பர் 7 ஷூட்டிங் அட் நாகர்கோயில். ஏன் ஊருங்க நாகர்கோயில். ஆனால் நான் இருக்கும்போது இதெல்லாம் இதுவும் நடந்த மாதிரி தெரியல. என்கிட்டே எவனும் சொல்ல. ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் அவங்க வந்துட்டு தரமாக பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. எப்பா தரமாக பண்ணுங்கள். தரமாக ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுங்க. டேய் எப்படி அந்த மாதிரிலாம் பேரை யோசிக்கிறீங்க? ஆலப்பூலா ஜிம்கானாவா? ஓகே, டைட்டில் லுக்கெல்லாம் ஓகே பக்காவாக தான் இருக்குது. இது வந்துட்டு என்னென்னா தள்ளுமலை படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதே டேரக்டர் இப்போ இந்த படத்தை எடுக்கிறாரு. காலித் ரஹ்மான் தான் அந்த டேரக்டர். ஓகேயா, தள்ளுமலை பார்த்துட்டீங்களா? ஸ்டார்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா வந்துட்டு நஸ்லன் அண்ட் ஆல்சோ லுக்மன். ஓகேயா, மியூசிக் வந்துட்டு விஷ்ணு விஜய். ஓகேயா, அம்பிலி படத்தில் வந்துட்டு மியூசிக் போட்டவர். இதோட ஷூட்டிங் வந்துட்டு இப்போ கரண்டாக போயிட்டுருக்கு. நான் வெயிட் பண்ணுறேங்க. ஏன்னா வந்துட்டு தள்ளுமலை படம் ஒரு பக்கா
கமர்ஷியல் தான், ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் வந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. எல்லாம் படம் பக்கம் வந்துச்சு. நீங்கள் வந்துட்டு இதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபைனலில் வந்துட்டு என்னடா சொல்கிறீங்க அந்த மாதிரி வந்துட்டு என்னோட ஆச்சரியத்துக்கு ஆகின ஒரே சம்பவம் என்ன அப்படின்னா 12th ஃபெயில் பார்ட் 2 வருதாங்க. இது வந்துட்டு ப்ரீக்வலில் நடக்கிற ஸ்டோரி. அதாவது 12th ஃபெயில் அந்த கதை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க தெரியுமா, அதோட ப்ரீக்வல் இதுக்கு முன்னாடி நடந்த கதையை வந்துட்டு காட்ட போகிறாங்க. அப்படியே வந்துட்டு ஓகே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்துட்டு இனிமேல் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா இதை வந்துட்டு இந்த வருஷம் டிசம்பர் 13 ரிலீஸ் பண்ண போகிறாங்களாங்க. யோ என்ன சொல்கிற? அதாவது 12th ஃபெயில் வந்துட்டு சரியான படம், சூப்பரான படம். நான் கூட வந்துட்டு எதிர்பார்க்கல. ஒரு என்ன ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க அந்த படத்தை பார்க்கும்போது. இப்போ அப்படியே பார்த்தா பார்ட் 2 வந்துட்டு வரப்போகிற இந்த வருஷம் டிசம்பர் 12th. அதாவது பக்கமான ஒரு அப்டேட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் படம் வருதுங்க, படம் வருது. நான் வந்துட்டு கண்டிப்பாக பார்ப்பேன், அதை வந்து சொல்லிடுறேன். அண்ட் நம்ம வந்துட்டு ஒரு வழியாக கடையை சாத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமேல் ஏதாவது ஃப்ரெஷ் அப்டேட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்துட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் போயிட்டு வரேன்.